ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா போன் இன்ஃபர்மேஷன். அதை நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்க போனோட IMEI நம்பர், கீழே பாத்தீங்கன்னா உங்களோட செல் இன்ஃபோ எல்லாமே காட்டியிருப்பாங்க. சோ நான் பேக் வரேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பேட்டரி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல உங்க பேட்டரி டீடைல்ஸ் ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல மெயினா யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இது நீங்க எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க, லைஃப் டைமா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு டோட்டலா காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு இருக்கு. இதை லாஸ்டா நான் எத்தனை மணிக்கு யூஸ் பண்ணேன், அதே மாதிரி இந்த யூடியூப் அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து 31 மணி நேரம் 50 நிமிஷம் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதே மாதிரி உங்க போன்ல என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, அதை லாஸ்டா எப்ப யூஸ் பண்ணீங்க, இது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ் காட்டியிருக்கும். சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா வைஃபை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. உங்க போன்ல யூஸ் பண்ற வைஃபை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. நார்மலா நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதனால இப்படி ரைட் சைட் ஸ்வைப் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுவே லெஃப்ட் ஹேண்ட் யூஸரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம மெனு எல்லாமே ரைட் சைடு இருக்க மாதிரி நம்மளால பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க போன்ல செட்டிங்ஸ் போங்க. இது கீழே லாஸ்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதுல கீழே கடைசியா பாத்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சம்டைம்ஸ் சில போன்ல இது இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா உங்க போன்ல செட்டிங்ஸ்ல கீழே அபவுட் டிவைசஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை 7 டைம்ஸ் தொடர்ந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா யூ ஆர் நவ் எ டெவலப்பர் அப்படின்னு வந்திருக்கும். சோ இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வந்தா இங்க பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே ஸ்க்ரால் பண்ணா இதுல ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் ஒன்னு இருக்கும். அதை டிக் பண்ணுங்க. டிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா உங்க மெனு எல்லாமே ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். சோ இதனால லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ் ரொம்ப ஈஸியா இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேல நோட்டிபிகேஷன் பாரும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கும். சோ இதே மாதிரி உங்க ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணாலோ எது ஓபன் பண்ணாலும் மெனுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். திரும்ப உங்களுக்கு இது நார்மலா வேணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போங்க. இதுல ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் அப்படிங்கறத டிக் எடுத்து விட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு மெனு நார்மலா மாறிடும். சோ லெஃப்ட் ஹேண்ட் யூசருக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் பாத்தீங்கன்னா நம்ம கேலரியில நிறைய போட்டோஸ் வச்சிருப்போம். அதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னொன்னா இப்படி செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ எல்லாமே செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்கு. இல்ல பர்டிகுலர் மட்டும் செலக்ட் பண்ணா ஒன்னொன்னா செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கு பதிலா ஈஸியா செலக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு போட்டோவை அழுத்தி பிடிச்சி அப்படியே டிராக் பண்ணீங்கன்னா அந்த லைன்ல இருக்க எல்லா போட்டோவும் செலக்ட் ஆயிரும். அப்படியே கீழே டிராக் பண்ணீங்கன்னா 2 ரோவும் செலக்ட் ஆயிரும். அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆயிட்டே வரும். இப்போ உங்களுக்கு எந்த போட்டோ எல்லாம் வேணாமோ அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். சோ இதே மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அழுத்தி பிடிச்சி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா டக்குன்னு எல்லாமே செலக்ட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணாமோ அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். இதனால நீங்க போட்டோ செலக்ட் பண்றது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். மைண்ட் ஸ்ட்ரெஸ்க்காக இதை யூஸ் பண்றாங்க நிறைய பேர். ஆனா இதை நிறைய பேர் கேமிங் அப்ளிகேஷனா டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க. சோ இது ஒரு அப்ளிகேஷனா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கூகுள்லயே இருக்கு. உங்க பிரவுசர்ல கூகுள் ஓபன் பண்ணுங்க. கூகுள் சர்ச் பார்ல ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இப்ப கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நமக்கு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கொடுத்திருப்பாங்க. நார்மலா அது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். கிளிக் பண்ணா ஸ்டாப் ஆயிரும். சோ அதே மாதிரி நீங்க மேனுவலா கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தா ஸ்பின் ஆயிட்டே இருக்கும். கிளிக் பண்ண ஸ்பின் அதிகமாயிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணனும்னா ஜஸ்ட் அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மேல கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். மேல பாத்தீங்கன்னா ஃபிட்ஜெட் நம்பர்னு 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த ஸ்லைடரை நம்பர் பக்கம் கொண்டு போனோம்னா இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பின் வீல் வரும். இங்கே பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர்ல ஸ்பின் வீல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் 6 நம்பர் கொடுக்குறேன். இப்போ அந்த வீலை ஸ்பின் பண்ணோம்னா மேனுவலாவும் ஸ்பின் பண்ணலாம். இல்ல கீழே இருக்க ஸ்பின் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ணலாம். கிளிக் பண்ண ஸ்பீடு அதிகமாகும். சோ இதே மாதிரி உங்களுக்கு நம்பர் வேணும்னாலும் ஃபிட்ஜெட் வேணும்னாலும் மேல இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமலே நமக்கு கூகுள் சர்ச்லயே இந்த பிளேயிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, நீங்க வெப்சைட்ஸ்ல ஏதாவது டெக்ஸ்ட் காப்பி பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்றீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணிட்டு சோ எந்த அப்ளிகேஷன்ல ஷேர் பண்ணுமோ அங்க போய் பேஸ்ட் பண்ணுவீங்க. சோ இதே மாதிரி அந்த வெப்சைட்ல வேற லைனை காப்பி பண்ணா திரும்ப அந்த வெப்சைட் போயிட்டு வேற லைனை தனியா செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுவீங்க. திரும்ப உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர்ல பேஸ்ட் பண்ணுமோ அங்க போய் பேஸ்ட் பண்ணுவீங்க.
சோ இந்த மாதிரி ஒரே வெப்சைட்ல வேற வேற லைன் நீங்க காப்பி பண்ணா ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணிட்டு வேற அப்ளிகேஷன் போய் பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு பதிலா நமக்கு மல்டிபிள் காப்பீஸ ஒரே டைம்ல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட நேம் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ்டாக் கிளிப்போர்ட் மேனேஜர். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.6 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணலாம். சோ ஓபன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இங்க வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மத்த எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், மீதி எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிருங்க. சோ வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் இது மட்டும் டெலீட் பண்ணாதீங்க. ஓகே, மேல இருக்கும் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஃப்ளோட்டிங் பபிள் அப்படின்னு ஒன்னு இருக்கும். இதை ஆன் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பபிள் வந்திருக்கும். இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். சோ அந்த ஃப்ளோட்டிங் பபிள நீங்க எங்க வேணா மூவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் காப்பி பண்றேன். சோ இப்போ உதாரணத்துக்கு வெப்சைட்ல ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணி காப்பி பண்றேன். சோ அதே மாதிரி வெப்சைட்ல இன்னொரு லைனை செலக்ட் பண்றேன். இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி இன்னொரு லைனும் செலக்ட் பண்றேன். இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். சோ இப்போ அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் சைடுல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த 3 லைனுமே இங்க சேவ் ஆயிருக்கும். சோ இப்போ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன்ல பேஸ்ட் பண்ணுமோ, சோ நான் இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் ஓபன் பண்றேன். இப்போ நான் அங்க காப்பி பண்ண எல்லாமே பேஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டா காப்பி பண்ணது லாஸ்டா இருக்கும். சோ அதுல காப்பி ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிடும். இப்போ நான் வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்றேன். திரும்ப அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி 2வது லைனை காப்பி பண்றேன். சோ அதே மாதிரி வாட்ஸ்அப்ல பேஸ்ட் பண்றேன். அதே மாதிரி கிளிப்ஸ்டாக் ஓபன் பண்ணி 3வது லைனும் காப்பி பண்ணி திரும்ப வாட்ஸ்அப்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்க எத்தனை டைம் காப்பி பண்ணாலும் இந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கும். இப்போ நான் ஹோம் ஸ்கிரீன் கிளிக் பண்ணி வெளியே வர பாருங்க. அப்பயும் நமக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கு. அது போகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிளிப்ஸ்டாக் ஐகானை அழுத்தி பிடிங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் குள்ள போகும். கீழே இருக்க ஃப்ளோட்டிங் பபிள் ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஐகான் வந்து மறைஞ்சிரும். சோ நான் இப்போ பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். சோ ஆல்ரெடி நீங்க காப்பி பண்ணதெல்லாம் இதுல வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். அந்த வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் அப்படிங்கறத மட்டும் டெலீட் பண்ணக்கூடாது. சோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன்ஸ் நமக்கு எத்தனை டைம் காப்பி பண்ணாலும் இது ஞாபகம் வச்சுக்கும். எப்ப வேணுமோ இந்த அப்ளிகேஷன்ல இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.